ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாத காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். சங்கீதம் 29:11 கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் என்கிற வாக்குத்தத்தத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 29:11 வசனம் படிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இருதயத்தில் கை வைங்க. கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் எனக்கு சமாதானம் கொடுப்பார், நான் அவருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி இருக்கிறீங்க. நம்ம வாழ்கிற உலகத்தில் அநேக வியாதியின் கொடுமையினாலும் உட்கொள்ளும் மருந்துகளின் பக்க விளைவினாலும் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது மருத்துவ கண்டுபிடிப்புகள் கூட இந்த உலகத்துல சிறந்துதான் விளங்குது. ஆனா எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இல்லை. சில வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒன்று இருக்கு. அவருடைய வார்த்தைக்குள்ளால் ஒரு மனிதன் வரும் பொழுது எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. அவர்கள் எல்லா பலவீனத்தினின்றும் பலப்படுத்துகிறது. எனவேதான் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு எந்த மருந்தினால பலன் வராது, எந்த டாக்டர் ஆலோசனையினால வராது. நமக்கு ஒரு பரம டாக்டர் இருக்கிறார். அவர் சொன்னார், நானே வைத்தியம் மருந்துமாக இருக்கிறேன் என்று. கர்த்தர், இதுல ஒரு முக்கியமான வசனம் இருக்குங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறணும். இந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள நிபந்தனை அதுதாங்க. தமது ஜனம், நம்ம அவருடைய ஜனம் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அவருடைய தூய ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும். அது பெற்றிருக்கமான்னு பார்க்கணும். உபாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் மோசே சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அவருடைய பிள்ளை, அவருக்கு பிள்ளை இருந்தாலும் அவருக்கு ஒரு அக்கறை இருக்குங்க. அவனும் அவர் சொந்தமானவர்கள் ஆகணும். தேவன் நம்மை மதிக்கிறார். பிள்ளை அவர் ரொம்ப மதிக்கிறார். என் பிள்ளை, அதனால்தான் பலன் தருகிறார், அதனாலதான் சமாதானம் தருகிறார். பலனும் சமாதானம் ஒன்றுக்கொன்று இணைந்து காணப்படுகிறது. பலன் இல்லைன்னா சமாதானம் இல்லைங்க. அப்போ அந்த சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவுக்கு நீங்க இந்த 5வது மாதத்தில் உள்ளதை கொடுத்துருங்க. கர்த்தர் பலன் தருவார். நம்ம உள்ளதை தான் கேட்கிறார். நிச்சயமாக சமாதானம் தருவார். பிரச்சனை வரும் பொழுது, வியாகுலங்கள் வரும் பொழுது அவர் நம்ம கூட இருப்பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கணுங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களிடத்தில் சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம உலகத்தில் இருக்கிறோம். சில போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வருது. ஆண்டவரோடு இல்லாத சூழல்ல ஒரு மனுஷனுக்கு ஆபத்து வந்தா அவன் நிற்க முடியாது, தூக்கம் வராது. அவன் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். கர்த்தரோடு இருக்கிறவங்க நல்லா தூங்குவான். அவன் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பான். அவனை கர்த்தர் தாங்குவார், அதுக்கு பலன் தருவார். ஒரு சோதனை நேரத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு வழியும் தருவார். அவர் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், மறந்துவிடாது. ஒருவேளை முன்னால கூட நீங்க கேட்டிருக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சில காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன்.
முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வளர்கிற பலன் வேணும். நம்ம வளர்கிறோமா, குறைபட்டு காணப்படுகிறோமா? பவுல் சொல்கிறார், நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தைகளை சிந்தித்தேன். ஆனால் புருஷனான பொழுது அவையெல்லாம் விட்டுவிட்டேன். நமக்கு ஒரு வளர்ச்சி வேணும். அநேகருடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பேம்பஸ் கட்டி விடுவாங்க. ஒரு வயசு 2 வயசு, ஒரு 10 வயசு உள்ள பையனுக்கு கேட்டா அவன் இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்கும். அப்படி செல்லச்சுக்கிறாங்க. வீல் சேர்ல இருப்பாங்க, காலுக்கு விளங்காது. அப்ப வளர்ச்சி இல்லை. அதுல பெற்றோர் அக்கறையா இருப்பாங்க. அது அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு வளர்ச்சி தருகிறார். நமக்கு வளர்கிற பலன் வேணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 காரியத்தை சொல்லுங்க. 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்துல சொல்கிறார், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். வளர்கிற ஒரு மனுஷனுக்கு ஈக்குவல் கழுகு. அது கூர்மையான கண் உள்ளது, கூர்மையான மூக்குள்ளது. பெரிய பெரிய ஆடை கூட தன்னுடைய கால்களால் பறி பிடிச்சு தூக்கிட்டு வரும். அவ்வளவு பலன் உள்ளது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது இறகெல்லாம் போகுது. அப்ப யாரும் தள்ளி விட்டா கூட கீழே விழுந்துடும். அதனால என்ன செய்யும், பெரிய பாறையில நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பாறை இடுக்கல போய் இருக்கு. அந்த இறகுகள் வரது வரையும் காத்திருக்கு. பொறுமையா இருக்கு. புது இறகு வருகிறது. இறகு வந்த உடனே மறுபடியும் எனக்கு புதிய பலன் வருகிறது. இந்த கல்வி தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு. அப்ப நமக்கு அப்படிதான் சில நெருக்கங்கள் வர சமயம் பொறுமை, அந்த உபத்திரவங்கள் வரும் பொறுமையை காத்திருப்போம். நம்முடைய வார்த்தைகள் கர்த்தரை பிரியப்படுத்தணும். கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வார். ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவரை நம்புற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு பாருங்க. யோவான் சுவிசேஷம், யோசுவாவின் புத்தகம், யோவான் வேண்டாம், பழைய பாட்டில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்றேன். வளரும் பலனுக்கு யோசுவா 14வது அதிகாரம் 10-11வது வசனத்தை படிங்க. யோசுவா 14:10-11 படிமா. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசேயை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. என்ன அற்புதமான காரியம். 45 வருஷத்துக்கு முன்னால வேவு பார்க்க போறான். 12 கோத்திரத்தில் இவன் ஒருத்தர், யோசுவா காலை. இவங்க வேவு பார்த்துட்டு வந்தாங்க. 12 பேர் வராங்க, வழியில பேசிட்டே வராங்க. நம்ம எல்லாம் இதெல்லாம் முடியாது. அவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள சில பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. எல்லாம் தரமசாமிகள், சாதாரணமானவங்க. 85 வயசுலையும் 45 வயசுக்கு முன்னால் உள்ள பலன் இருக்கணும். அப்படிப்பட்ட பலன் பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதான் வேணுங்க. அப்ப இவங்க அங்கேயே சொல்றாங்க, நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார் இல்லையா? அதனால நமக்கு தான் தருவார்னு சொல்லி இவங்க 2 பேரும் தான் சொல்றாங்க. காலைப்பும் யோசனை மொத்த 10 பேரும் பலகீனமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்ம ஆலயத்தில் எல்லாருமே பலசாலிகளா இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு வந்தா ஜனங்கள் எல்லாம் கூக்குரலுக்கு அழுறாங்க. எதுக்கு அழுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா 10 பேர் சொல்றாங்க, அங்க ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்க, 6 விரல் உள்ளவன் இருக்கிறான், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறான், ஓடையை தாண்டுறான். நாங்க அவங்க பார்வை வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்க ராட்சதங்க போல இருந்தாங்கன்னு துச்சரியை பரப்புறாங்க. எல்லாரும் அதை நம்புறாங்க. நம்ம வாழ்கிற உலகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் என்ன சொல்றது அதை அப்படியே நம்ம கர்த்தரை கைவிட மாட்டாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இந்த பலன் வேணும். இளைஞர் இலை படைந்து சோறு கொண்டு போகிறார்கள், வாலிபர்களும் இடறி விழுகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதுதான் நமக்கு வேணுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா
இந்த வசனத்தை எடுத்துட்டு போய் ஆண்டவர்னா வளரணும்ப்பா. நீங்க வளர்றீங்களா கீழே போறீங்களா? இன்னொரு வசனம் படிங்க, யோசுவாவின் புத்தகம் அந்த 20 முறைகள் 14வது அதிகாரம் 11வது வசனம் படிமா. மோசே என்னை அனுப்புற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. நம்ம சில நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறவங்க ஏதோ ஒரு சின்ன காரணம் முடிஞ்சு போச்சு, ஓடியே போயிடணும், நிற்கணும். நீங்க தாக்கு பிடிக்கணும், அப்படி தாக்கு பிடிச்சாங்க. 10 பேர் எடுத்து நிற்கிறாங்க. இப்ப தெரியுமா, 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை சாதிச்சா சாதிச்சிட முடியுமா? அப்படி இல்லை. தனியாக நான் அப்படி வாழ்ந்துருக்கேன். அவ்வளோ நெருக்கங்கள் வந்திருக்கு. உங்களுக்கும் நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். நீங்க சோர்ந்து போகவே கூடாது. மோசே ராம் சொன்னாரு, இந்த தண்ணீர் விஷயத்துல ஜனங்கள் கேட்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, கொல்ல நிற்கிறாங்க, பேசுன்னு அடிச்சுட்டாங்க. ஆனால் எவ்வளவு வீழ்ச்சி வந்தது. இன்னொரு வசனம் படிங்க, யாத்திராமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம் படிங்க. யாத்திராகமும் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனை அறிந்தேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் கானானியரும் ஏத்தியரும், கவனிங்க, கானானியரும் ஏத்தியரும் பெர்சியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான நான் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எந்த மனுஷன் கத்தரை நம்பினானோ, மோசே திக்குவாய் மந்தனா உள்ளவங்க கத்தரை எடுத்தார், அவருக்கு அந்த பலனை கொடுத்தார். ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர் எல்லாரையும் மேற்கொள்றான். நம்ம வாழ்கிற உலகத்தில் சில நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள், உபதிரவங்கள் வரும். நீங்க சோர்ந்து போகவே கூடாது. எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு கத்தர் பலம் தருகிறான். வளர்கிற பலனுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். 2வது மேற்கொள்ளக்கூடிய பலன். எண்ணாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 24வது அதிகாரம், சார், எண்ணாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. போதுமா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், இது மேற்கொள்ளக்கூடிய பலன். 2வது, ஒரு மனுஷனுக்கு எதை ஒப்பிடுகிறான்னா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஒப்பிடுகிறார். நீங்களும் அப்படிதாங்க, நீங்க நானும் அப்படிதாங்க. நம்ம நம்பினா அப்படிதான். காண்டா மிருகத்துக்கு ஒரு கொம்பு உண்டு, ஆனா ரொம்ப பலசாலி. சிங்கம் வந்தா கூட நேரம் முக்கி தூக்கி தூர போட்டுருவாங்க. அதுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. யானை வந்தா கூட முடிஞ்சு போயிடும், நிக்க முடியாது. காண்டாமிருகத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு சில நேரத்தில் போராட்டங்கள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டுடைய பலனை தரிக்கணும், மேற்கொள்ளணும். உங்களுக்கு நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, உபத்திரம் வருது, நீங்க இதைதான் பார்க்கணும். எனக்கு அந்த பலனை தருகிறார். அதாவது நமக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை இந்த 5வது மாதத்துல வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் அந்த பலனை சக்தி ஆண்டவர் தருவாரான்னு பார்க்கணுமோ. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்துருக்கிறாங்க. மோசே அந்த 120 வருஷம் உயிரோடு இருந்தாருங்க. அவருக்கு கண் நம்பல, பலன் குறையில்லை. உபாகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. இன்னும் 10 நிமிஷம் தான், கவனமா கவனிங்க. ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சாங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. யோசுவா 110 வயசு மாதிரி தான். இவர் 120 வயசு இருந்தார். அன்னைக்கு கண்ணாடி கடையில் அந்த வெள்ளை நம்ம கூட இதெல்லாம் நான் சொல்ல எல்லாரும் 4 பேர் கண்ணாடி போட்டுருக்கேன். நமக்கு எல்லாம் சின்ன வயசு தான். அந்த தேவனுடைய பிள்ளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அவங்க பலன் குறையல. அவங்க யார் நம்பி வந்தாங்கன்னா ஆண்டவர் மாத்திரம் நம்பி வாழ்ந்தாங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும். வழியில் சில போராட்டங்கள் எல்லாம் இருக்குது, நிக்கல. எத்தனையோ பேர் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க.
தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க நிக்கணும். இந்த 5வது மாசம் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு தாரும். ஏசாயால படித்தோம்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன், நானும் காத்திருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுவேன். நீங்க இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேட்டீங்கன்னா எல்லா காரியமும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான பலனை தருவார். எனவேதான் 29வது சங்கீதத்தை ஞாபகப்படுத்தினேன். 11வது வசனத்துல கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா. இப்போ கவனிங்க, பலன் இல்லைன்னா சமாதானம் இல்லை. அப்படிதானே கொஞ்சம் அழகா சொல்றேன். நல்ல பிள்ளை, கர்த்தரோட ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்துக்கும் பலத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. இந்த பலகீனப்பட்டா சமாதானம் எல்லாம் போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு லங்ஸ் போயிடுச்சு, பார்க்க போயிருந்தேன். ஒரு காலத்து பெரிய பலசாரி, கொஞ்சம் ட்ரிங்க் எல்லாம் பண்ணுவார். நான் அப்படி கேட்டேன், என்ன ஆச்சு பிரதர்? எனக்கு பலனெல்லாம் போயிட்டுங்க, அதனால சமாதானமே இல்லை. டாக்டர் சொல்றாங்க கொஞ்ச காலம் தான் நீங்க வாழ முடியும்னு. அப்ப சமாதானம் இல்லைன்னா வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனையும் சமாதானத்தையும் கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. 3வது உறுதியான விடாமுயற்சியான பலன். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் உறுதியா இருக்கணும். ஒரு காரியத்தை தொழில் செய்ய போறீங்க, குடும்பத்தை நடத்த போறீங்க, நீங்க பயப்படவே கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதுக்கு இப்ப நான் சில உதாரணங்கள் எல்லாம் சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு காணப்படுகிறீர்களோ அப்ப கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வார். முதல்ல வளர்ந்து வருகிற பலன். 2வது என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மேற்கொள்ளக்கூடிய பலன். 3வது விடாமுயற்சியான பலன். எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல வளர்ந்து வருகிற பலன், 2வது மேற்கொள்ளும் பலன், 3வது விடாமுயற்சியில வளர்கிற பலன். இது ஒரு தேவனுடைய பிள்ளைகள். இந்த 3 இருந்தா போதுங்க. உங்களை எந்த எதிர் சக்தியும் மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் மாத்திரம் நம்புவோங்க, அவர் மாத்திரம் விசுவாசிப்பாங்க. நம்புங்க. நீங்க யாராவது ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து இருந்தீங்கன்னா இந்த காரணம் 3 காரியத்தை எழுதிட்டு போறீங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 23வது வசனம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமா இருந்தார்கள், மரணத்தில் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவர்களா இருந்தார்கள். இந்த இங்க வந்து சிங்கத்துக்கு பலம் சொல்றாரு. அங்க கழுகை பார்த்தோம், அங்க வாலிபர்களை பார்த்தோம், இங்க இவர் சிங்கத்தை ஒப்பிடுகிறார். இந்த பலன் வந்து உறுதியானது, நீடித்தது, விடாப்பிடியுமான பலனாகும். இந்த விடாப்பிடியுமான பலத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை நான் ஒப்பிடுறேன். சிம்சோன் பெரிய பலசாலி. இவனுக்கு கர்த்தர் கூட இருந்தாரு. அப்ப நமக்கும் உலகத்துக்கு இந்த உலகம் மாம்சம் பிசாசு ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அதை சிக்கிட்டான்னா தன்னை நியாயப்படுத்த பார்ப்பான். அப்ப நம்ம நினைச்சுக்கிடுங்க, இவன் சிக்கிக்கிட்டான். தேவனுடைய பிள்ளை எப்பவுமே கடந்து வந்த குறைவை திருப்பி முன்னால் கொண்டு வைக்கிறாரு. நம்ம கடந்து வந்தாச்சு, பாவத்தை அறிக்கை பண்ணியாச்சு, மன்னிச்சாச்சு. திரும்பியும் அதே ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்யணும், பாவத்தை செய்யணும். ஒரு தடவை அறிக்கை பண்ணியாச்சு. நம்ம ஆண்டவருக்கு காது உண்டு, நம்முடைய ஆண்டவருக்கு கண்கள் உண்டு. நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இல்ல பிசாசு இதுலயே நம்மள நடத்திடுவோம். இந்த உலகம் மாம்ச பிசாசு இருக்குல்ல, அதுல ஒரு தேவனுடைய பிள்ளை சிக்கிட்டான்னா இந்த விடா அப்படியான பலன் அவனுக்குள்ள வராது. ஏதோ ஒரு குழப்பம் வந்துடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்படி குழம்பி போனோம். கர்த்தருக்கு நல்ல பலன் கொடுத்தா அதுல அவன் உறுதியா இருந்திருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில் குறை வரவே செய்யுது. 2 வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 5வது 6வது வசனம் படிமா. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகவனும் தென்னாட்டுக்கு போக புறப்பட்டார்கள். திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த பொழுது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி
அவன் மேல் பலமாக இறங்கினபடியால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தோம் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை தன் தாய் தகவன் சொல்லல. என்ன நடந்து தெரியுமா? சிம்சன் என்பதற்கு என்ன பொருள்? சூரியன். இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, பாத்ரூம் போனோம், மலஞ்செல்லாம் கழிய போறான். அங்க ஒரு சிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. முன்னால வந்து தாய் தகவன் அங்க இருக்கிறாங்க. வரலாறுங்க. இவன் அது வந்தவன பயப்படவே இல்லை. தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள பலமா இறங்குச்சு. ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல பயப்படல. எத்தனை பேர் கிழிச்சு போடுறீங்க? நீங்க போறீங்க, ஒரு போராட்டம் வருதுங்க. நீங்க இப்படி இருக்கணுங்க. கர்த்தருடைய கைவிடவே மாட்டேன். நீங்க ஏதோ தவறு பண்ணி அதுக்கு மேல 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 பொய்யான காரியங்களை நம்ம அதில் நிறுத்தணும்னு சொன்னா, நம்ம தவறு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே மன்னிச்சிருக்கணும், முடிஞ்சு போச்சு. பிறகு ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்துல நம்ம குறை வைக்காதபடி அவரோடு நெருக்கணுங்க. இவன் போறான். இவன் வந்து நசரே விரதம் பெற்றவன். நசரே விரதம் சொன்னா முடி வெட்டக்கூடாது, தலையில சவரம் காத்தி படக்கூடாது, மது ஒன்றும் குடிக்க கூடாது, அப்படியே வந்துட்டு இருக்கிறான். அதனால அந்த பலம் இவனுக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை கொடுத்தாரோ அதுல அவன் உறுதியாக தான் இருந்தான். அவனுக்கு பலன் எல்லாம் தலைமுடியில தான் இருக்கு. இவ்வித நல்ல இந்த நசரே விரதம் பெற்றவன் தான் சிம்சோன். அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்ப குறைபடுறான்னு சொன்னா, அந்த பிடியான அந்த பலனை அப்ப அசட்ட பண்றான்ல, அப்ப போச்சு. பெரிய பலசாலி தான் இவன். எல்லாரும் காரை துப்பக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு அந்த விடாப்பிடியான பலனை பிடிக்கணும் அப்படின்னா, உலகம் மாம்ச பிசாசு நம்ம ஜெயிக்கணும். ரெண்டாவது 3-4 காரியத்தை ஒரு 5 நிமிஷத்தை சொல்றேன். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம். இவனுக்கு பலனை பாருங்க. 14வது வசனம் படியுமா? நியாயாதிபதிகள் 15-14. அவன் லேகி வரைக்கும் வந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இருந்ததனால் அவன் மேல் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அறந்து போயிட்டு. யூத மனுஷர்கள் எல்லாம் இவனை கட்டி இவனுக்கு உதவி செய்யக்கூடியவங்க பெலிஸ்தர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அப்படி இந்த அனுபவம் வந்திருக்கிறதா? அப்ப பெலிஸ்தர் வந்தாச்சுன்னு சொன்னாங்க. இவன் ஒரு நிமிஷத்துல அவங்க எத்தனையோ பேர் கட்டி இந்த கட்டுகளை ஒரே வாரத்துல இங்க கொண்டு வந்துட்டான், ஜெயித்துட்டான். பச்சை ஒரு பாடம், அந்த பச்சை ஒரு கலனைக்கு தாடை எலும்பு இருந்து அதை எடுத்தான். 1000 பேரை கொண்டு போட்டான். நீங்களும் நான் அப்படி பறந்தவங்க, பயப்படாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாக தரித்திரமோ வறுமையோ வியாதியோ மனுஷ போராட்டங்களோ வரும் பொழுது நீங்க இந்த சிம்சோனை போல நீங்க கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மாத்திரம் சார்ந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க. தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தை வீட்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 3வது 4வது சிம்சோன் என்ன இருந்ததுன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 16 அந்த 28வது வசனம் படியுமா? 16. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் எனது 2 கண்களுக்காக ஒரே தீர்வையால் இந்த இவர்களை பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பலிஸ்தரோடு மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு இவ்விதமாய் அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம் இருந்தாங்க. அவனுக்கு பாருங்க, இவன்
அந்த தப்பிலையும் நீட்டு நிற்கல. அறிக்கை பண்ணுறான், ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என் பிள்ளைகள் எல்லாம் மன்னிங்கன்னு சொன்னால் அப்போ தான் முடி திருப்பியும் தளர்க்க ஆரம்பிக்கிறது. அங்கே பலன் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பலன் வருது. இவனை கையில் கொடுத்து ஒரு பிள்ளையாண்டான் ஆண்டுட்டு வந்தான். வந்து அந்த பிள்ளையாண்டான் நடந்துருது. அவன்கிட்ட சொன்னான், தம்பி இவங்க ரெண்டு ஒரு பிள்ளையாண்டான்ல, இவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சாங்க. இந்த தாங்கி இருக்கிற தூண்ல எங்கே கொண்டு விடுவியா, நான் தடவி பார்க்கணும்னா. என்ன சொல்கிறாங்க, நான் தடவி பார்க்கணும், நீ வெளியே போயிரு. அந்த பையன் அதெல்லாம் மாட்டலையும். எனக்கு உதவி செய்திருக்காங்க, தேவனுடைய பிள்ளை எனக்கு கொண்டு விட்டாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, வேடிக்கை காட்டுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை. சில நேரத்தில் நம்ம கூட அப்படி இருக்கிறோம். இவன் பிள்ளைகளை அறிக்கை பண்ணணுமே, எனக்கு மறுபடியும் ஜீவனா கற்று கொடுத்துருப்பாரு, போதும் தான். என்ன நான் வாழ விரும்பல ஆண்டவரே, கெஞ்சி மன்னிப்பு கேட்டு தான் கற்று இருந்த பலனை தராங்க. நிறைய விசுவாச பட்டியலில் சாலமனுக்கு பேர் கூட இல்லை, இவனுக்கு பேர் இருக்குங்க. அவன் அந்த விடாப்பிடியான முயற்சி தேவனத்தில் நீங்கள் வைக்கணும். எபிரேயர்கள் கடைசி வசனத்து வாசம் முடிச்சிடும். 11ஆவது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் படிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன். பாத்தீங்களா, சிம்சோன், கிதியோன், பாரா, எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை போதுமா? இது ஒரு விசுவாச பட்டியல். விசுவாசிகளுக்கு பேர் ரொம்ப பேர் இருக்கணும். நீங்க ஒரு நாள் கண்ண மூடி தேவ சம்மதம் போச்சு உங்களை கூப்பிட்டா நான் இருக்கிறேன்னு சொல்லணுங்க. ஐயோ என் பேர் இல்லையான்னு நம்ம அங்கலாக்க கூடாது. அப்ப இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிடுங்க, இந்த அனுபவத்தில் நெல்லுங்க. எந்த காரியத்தை நீங்க நியாயப்படுத்தாங்க, விட வேண்டியதை விட்டுருங்க, வெறுக்க வேண்டியதை விட்டுருங்க, வெறுத்துருங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கு. உண்மையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க. இந்த ஆலயத்தில் வந்து யாரையும் அவங்க கைவிடல. நமக்கு கர்த்தருடைய பலன் வேணும், வளருகிற பலன் வேணும், மேற்கொள்ளும் பலன் வேணும், விடா முயற்சியான பலன் நமக்கு வேணும். இது நீங்க தான் புதுப்பிக்கணும். நம்ம வாழ்றவங்க நிரந்தரமா வாழ முடியாதுங்க. நம்ம வாஸ்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இது இருக்காங்களா? இல்லை, நல்ல வாழ்ந்து போயிருக்கிறாங்க, நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்தது போல, ஒரு மோசேயை போல, ஒரு யோசுவாவை போல, ஒரு சிம்சோனை போல, ஒரு தாவீதை போல நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அவங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பார். உங்களையும் பலப்படுவார். யாரும் முதுகு வலி, கால் வலி, கை வலி ஏதோ இல்லை, இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியங்க. பைபிள் சொல்லுவது பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். நமக்கு பலன் கொடுக்கிறது லேசான காரியம், சமாதானம் கொடுக்கிறது லேசான காரியம். நம்ம தான் முயற்சி பண்ணணுங்க. நம்ம இல்லை, நாம் மேலும் மேலும் அப்படிதான் இருக்கணும். பலன் வராது, சமாதானம் வராது, கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டோம். ஒரு மனிதனோடு தேவன் இல்லைன்னா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. இந்த காலையில் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுங்க, கர்த்தர் இந்த பூர்ண பலத்தோடு உங்களை நடத்துவார்கள் சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.